கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளிலேயே மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்த அருள்கொடை எது என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை விளங்காமல் இன்றைய சமுதாயம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த மார்க்கத்தினுடைய மதிப்பு மரியாதை அதனுடைய சிறப்புகளை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் யார் யாரோ இன்றைக்கு இந்த சமுதாயத்தை இந்த இளைஞர்களை வழிநடத்தி ஏதோ ஒரு தவறான பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக அரசியல்வாதிகள், நடிகர்கள் இன்றைய சமுதாயத்தை தங்களுடைய பக்கம் இழுத்து கொண்டு போகக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியுது. இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது, இந்த இஸ்லாம் எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது, அது இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் வழங்கி இருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்காத சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. குப்பையை கிளற கோழி மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோழி குப்பையை கிளறும். குப்பையில ஒரு தங்கம் விலை மதிப்பு மிக்கது கிடந்தா அதுக்கு தெரியுமா? காரால எட்டி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். வைரம் கிடக்குது, காரால தட்டி விட்டுரும். எவ்வளவு விலை மதிப்பு மிக்க பொருள் குப்பையில கிடந்தாலும் அதையெல்லாம் தள்ளி அதை விரட்டி விட்டு அது எதை நோக்கி போகும் என்று சொன்னால், எங்க புழு கிடக்குது, எங்க பூச்சி கிடக்குது, எங்க அற்பமான பொருள் கிடக்குது என்று அதை நோக்கிதான் அதனுடைய பார்வை இருக்கும். அந்த நிலைதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலை இருக்குது. இந்த மார்க்கம் எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம், எத்தனை பெரிய சட்டங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. அதையெல்லாம் தங்களுடைய உள்ளத்துல ஏத்தாம, மூளையில ஏத்தாம, அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அற்பமான இந்த நடிகர்கள் பின்னாலேயும் அரசியல்வாதிகள் பின்னாலேயும் போகிறதே நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் புதுசா ஒரு நடிகர் தொடங்கினாலும் சரி, ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை வைத்து அரசியல்வாதிகள் கட்சியை தொடங்கினாலும் சரி, அதுக்கு பின்னாடி நம்ம மக்கள் தான் அதிகமா போய் சேர்றாங்க. முஸ்லீம்கள் தான் அதிகமா அங்க போய் தலையை காட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஒரு விவாதம் தொலைக்காட்சி மீடியாக்கள்ல வந்ததுன்னு சொன்னா அதை உட்கார்ந்துக்க 4 பேருமே முஸ்லீமா இருக்கிறான். அந்த கட்சியை அதுல ஒரு முஸ்லீம் இருக்கிறான், இந்த கட்சியை அதுல ஒரு முஸ்லீம் இருக்கிறான், புதுசா ஒரு கட்சியை அதுல ஒரு முஸ்லீம் இருக்கிறான். அவ்வளவு முஸ்லீமே உட்கார வச்சு மோத விட்டுக்கிட்டு அவங்க மீடியாவை நடத்தவங்க பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப என்ன நேரம் பாருங்க நம்ம சமுதாயம். இதுக்கா இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அனுப்பி இருக்கிறான், நம்ம படைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நம்ம எதை படைச்சிருக்கிறான்? இந்த மாதிரி அற்பமான உலக ஆதாயத்துக்காக நம்ம படைச்சிருக்கிறான். தாலிக்கு மதாவுல் ஹயாத்து துன்யா, இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது, அற்பமானது. இதையெல்லாம் நமக்கு சிறு பால பிள்ளைகளாக நம்ம படிக்கலையா சிறுபரா பிரயத்துல? அப்படிப்பட்ட நிலையில படிச்ச பிறகு கூட உலக விஷயத்துக்காக, உலக ஆதாயத்துக்காக அரசியலுக்கு பின்னாடி நம்ம போக நிலைமை நம்ம பார்க்க முடியுது. இந்த சமுதாயத்துடைய நிலை அவ்வளவு வேதனையான நிலையில இருக்குது. தன்னுடைய கணவனை விட அந்த நடிகர் பெரிய ஆளு, வீட்டுல உள்ள குடும்பத்தை விட அந்த அரசியல்வாதி பெரிய ஆளு அப்படிங்கிற நினைக்கக்கூடிய, அது பேசக்கூடிய நிலையில மீடியாக்களை பார்க்க முடியுது. எப்படிப்பட்ட நிலை நம்ம சமுதாயத்துல இந்த நிலைமையில இருக்குது. ஒருத்தர் தமிழ் தேசியம்னு கொண்டு வர்றாங்கன்னா அவனுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு சமுதாயம். அவன் என்ன கருத்துக்களை வச்சிருக்கிறான், அந்த கருத்துக்கள் நம்முடைய மார்க்கத்தோடு எப்படி முரண்பட்டு இருக்கிறது, இந்த மார்க்க நமக்கு மறுமை வெற்றிக்காக தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது, மறுமை வெற்றியை பாராட்டக்கூடிய வகையில இந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்குது, அந்த கொள்கை இருக்குதுன்றத கொஞ்சம் கூட சிந்திக்காம படிச்சவனா இருந்தா கூட இந்த முஸ்லிம் சமுதாயத்து இளைஞர்கள் அதன் பின்னாடி போறதை பார்க்க முடியுதா இல்லையா? இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? இந்த உலகத்துல மனிதனை மனிதனாக மதிக்க சொல்லக்கூடிய வேற எந்த கொள்கையாவது யாராவது காட்ட முடியுமா? இந்த உலகத்துல உயர்வு தாழ்வு கற்பிக்காத எந்த ஒரு மார்க்கத்தையாவது காட்ட முடியுமா? அநியாயத்துக்கு எதிராக என்ன ஒரு நிலை வந்தாலும் அதை துணிச்சலாக எதிர்கொண்டு அதை நோக்கி செல் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மார்க்கத்தை காட்ட முடியுமா? முடியாது. இஸ்லாம் மட்டுமே காட்ட முடியும். இஸ்லாம் மட்டும்தான் உலகத்திற்கு
ஏன் அது சொல்லுது என்று சொன்னால், இந்த இஸ்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாமும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். எத்தனை கொலைகள் இந்த உலகத்துல வந்தாலும் எந்த கொலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், புறக்கணிக்க போறான். இந்த இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இந்த இஸ்லாம் இந்த உலகத்திற்கு புனித வேதமாக அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த திருமறை குரான், அது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சட்டம். வேற யார் எதை சொன்னாலும் அது அல்லாஹ்வுடைய சட்டம் ஆகாது. இந்த திருமறை குரான் தான் அல்லாஹ்வுடைய சட்டம். அதற்கு விளக்கமாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை தான் நாம பின்பற்ற வேண்டியதில்லை. இதை தவிர வேறு எதையும் பின்பற்றக்கூடாது. எப்படிப்பட்ட சட்டங்கள் இந்த உலகத்துல வந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். எத்தனை பேர் சேர்ந்து எழுதினாலும் சரி, இந்த உலகத்துல எத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவு பெரிய அறிவாளிகள் சேர்ந்து ஒரு சட்டத்தை உருவாக்கினாலும் அது கொஞ்ச காலம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது எழுதப்பட்டு 1950 எழுதப்பட்டது. ஒரு ஆள் 2 ஆள் சேர்ந்தா எழுதினாங்க. அதுக்காக வேண்டிய ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவில் தலைமையா இருக்கக்கூடியவர்கள்லாம் பெரிய பெரிய படிப்புகளை வெளிநாடுகளில் சென்று படித்தவர்கள். அப்படிப்பட்ட அறிவு ஜீவிகளை வச்சு எழுதப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு 2025 வரைக்கும் 106 தடவை திருத்தப்பட்டிருக்குது. 106 தடவை அதனுடைய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரண ஆள் எழுதல, ஒரு பாமரை எழுதல, ஒரு பாட்டாளி எழுதல, பெரிய பெரிய அறிவு ஜீவிகள் எழுதினாங்க. எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை மக்கள் மத்தியில வெளியிட்டு இதுல ஏதாவது எதிர்கருத்து இருக்குதான்னு கேட்டு அதுல திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்படி எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு 2025 60 வருஷம் 100 வருஷம் கூட தாண்டல. அதுக்கு முன்னாடி 106 திருத்தங்கள். ஆனால் அல்லாஹ்வால் இந்த உலகத்திற்கு அருளப்பட்ட இந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் மாற்ற முடியாததா இருக்கு. இந்த சட்டம் இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் மாற்ற முடியாத ஒரு சிறந்த சட்டமா இருக்கிறது. அந்த சட்டத்துல எந்த ஒரு முரண்பாடையும் நீங்க பார்க்க முடியாது, எந்த ஒரு பொய்யையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு காலத்திற்கு யதார்த்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் நம்ம பார்க்க முடியாது, எந்த தகவலையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு தமிழ் தமிழ் என்று சில பேர் தூக்கி பிடிக்கிறாங்களே, அவர்கள் சொல்லக்கூடிய திருக்குறளா இருந்தாலும் சரி, அது அந்த காலகட்டத்திலேயே அது சொல்லக்கூடிய சட்டங்கள் பொய்யும் புரட்டும் யதார்த்தத்துக்கு மீறியதாகவும் மூட நம்பிக்கை நடந்தாலும் சொல்லி நடந்த காலத்திலே நிராகரிக்கப்பட்ட சட்டங்கள் உள்ளடக்கியதுதான் அந்த திருக்குறள். இன்னைக்கு அதை பெரிய இது மாதிரி தூக்கி பிடிக்கிறாங்க. அதை விட ஒரு சாம்பிளுக்கு 2 குறளை நம்ம பார்த்தாலே இதில் இப்படிப்பட்ட இதை சாதாரண அறிவுள்ள எழுதுவானா அப்படி நம்ம யோசிப்போம். அதை இன்னைக்கு சிறந்ததுன்னு சொல்றாங்க. தெய்வம் தொழால் பொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அதாவது கடவுளை வணங்க வேண்டாமா, இறைவனை வணங்க வேண்டாம், அந்த உலகத்தை படைத்த இறைவனை வணங்க வேண்டாம். கணவனுக்கு பணிவிடை செய்து கணவனை தொழுது வந்தால், கணவனை வணங்கி வந்தால் அவ கையை ஏந்தி மழையை பெய்யும் சொன்னா மழை பெய்துருமா, இப்படி எழுதி வச்சிருக்கிறாப்புல. எந்த இடத்துலயாவது நடந்திருக்குதா? இப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமா? எந்த பெண்ணாவது கணவனுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா ஒழுக்கமா வாழ்ந்த பெண் மழை பெய்யும் சொல்லி இந்த உலகத்துல மழை பெய்திருக்கிறா? பெய்யல. இப்ப வேற மாதிரி விளக்கம் கூடாது, அப்படி இல்லை இது வேற மாதிரி விளக்கம் சொல்லிட்டு புது விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா அன்றைக்கு அந்த மனிதர் எழுதிய அந்த நூல் அந்த குரல் விளக்கம் இதுதான். கண்டதும் மண்ணும் மலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டு எழுதுகிறார். அதாவது ஒரு காதலனும் காதலியும் 2 பேரும் சந்திக்கிறாங்களாம். ரொம்ப அரிதா, அது எப்படி சந்திக்கிறாங்கன்னா தொடர்ச்சியா சந்திக்கல, ரொம்ப அரிதா எப்போதான் சந்திக்கிறாங்களாம். அது எப்படிக்கு எதுக்கு நிகரா இருக்கு என்று சொன்னால் திங்களை பாம்பு கொண்டது. அதாவது சந்திர கிரகணம் ஏற்படுது. இன்னைக்கு என்ன சொல்றோம், சந்திர கிரகணத்துக்கு அறிவியல் ரீதியா விளக்கம் சொல்றோம். ஆனா அன்னைக்கு அவங்க என்ன நம்பிட்டு வந்தாங்க, மேல ராகு கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு, 2 பாம்பு இருக்குது, அந்த பாம்பு அந்த நிலாவை முழுங்கிட்டு சொன்னா கிரகணம் வந்துடும் அப்படின்னு அன்னைக்கு நம்பிட்டு இருந்தாங்க. அதை தான் இந்த மனிதன் நம்பினார். இந்த பாடலை எழுதிய அந்த மனிதரை நம்பி என்ன சொன்னாரு, இந்த திங்களை பாம்பு கொண்டுட்டு அந்த சந்திர கிரகணம் ஏற்படுறது மாதிரி இந்த காதலும் காதலி எப்பவாதான் சந்திக்கிறாங்க. எப்படி சந்திர கிரகணம் ஏற்பட்டது உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருதோ அதே மாதிரி 2 பேரும் சந்திக்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சுக்குது அப்படின்னு எழுதுறாரு. அவர் சொன்ன கருத்து அரிதா சந்திக்கிறாங்க ஆனாலும் வெளியே தெரியுது அப்படிங்கிற கருத்துல சொன்னாலும்
அதுல அவருக்கு உதாரணமாக உவமையா சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா பெரும் பொய்ய சொல்ற. இப்படி கிடையவே செய்யாது. இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் இதெல்லாம் கிடையாது. ராகுவும் கிடையாது, கேதுவும் கிடையாது, பாம்பும் கிடையாது, சந்திரனை விழுங்கவும் கிடையாது. அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில அது நேர்கோட்டுல அந்த பூமி சொன்னா அந்த மாதிரி மறைஞ்சிருது அப்படின்னு சொல்லி அந்த விஞ்ஞான விளக்கத்தை சொல்றாங்க. ஆனா இவங்க அந்த காலகட்டத்துல என்ன நம்பிக்கையில இருந்தாங்களோ அதுதானே அது எழுதினாரு. இதே நிலை இதே மாதிரியான பொய் யதார்த்தத்துக்கு மீறிய அறிவியலுக்கு மீறி ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த திருமுறை குரான யாராவது சுட்டி காட்ட முடியுமா? அல்லாஹ் சவால் விடுற அஃபலா எத்த தப்பருடல் குரான், இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உலவு காணமின் இந்த கயிறில்லாகி இல்ல வஜது ஃபீஹி இக்திலாஃபின் கஸீரா, இது அல்லாஹ்வை தவிர உங்களை படைத்த இறைவனை தவிர வேறு யாரிடமாவது வந்தது என்று சொன்னால் இதுல நீங்க முரண்பாட்டை கண்டிருப்பீங்க. அல்லாஹ் எழுதாம அல்லாஹ் தராம வேற மனுஷன் கையால் இந்த பாடல் இந்த குரானுடைய வரிகளை எழுதி தந்திருந்தான்னு சொன்னா நீங்க முரண்பாடை கண்டிருக்கலாம். ஆனா இது அப்படி இல்லை. இது நான் தந்தது, உங்களை படைத்த இறைவன் தந்தது. இதுல நீங்க ஒரு முரண்பாடை கூட நீங்கள் காண முடியாது. லா எழுதியில் பாத்திலு மின்பைனி எதிஹி ஒலாமின் கல்ஃபிஹி, இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் எந்த ஒரு பொய்யும் இதை அணுக முடியாதுன்னு நல்லா சொல்றான். இதுல நீங்க ஒரு பொய்யை பார்க்க முடியாது. இந்த குரானை வச்சுக்கிட்டு எவனும் பொய் சொல்ல முடியாது. இதுல அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு யாரும் பொய் சொல்ல முடியாது. எந்த பொய்யும் இதை அணுக முடியாது என்று சொல்லி அல்லாஹ் சவால் விடுறான், டிக்ளேர் பண்றான். இந்த மாதிரியான ஒரு சிறந்த நூலை, சிறந்த புத்தகத்தை, இறைவனுடைய வேதத்தை, இறைவனுடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? குப்பையை கிளற கோழி மாதிரி அற்பமான அரசியல்வாதிகளுக்கு பின்னாலே நடிகர்களுக்கு பின்னாலே போகிற நிலையை பார்க்க முடியும். இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்காமல் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் யார் யாரு பின்னாலேயோ போகிற நிலையை இன்னைக்கு பார்க்க முடியும். அதன் மூலமா இந்த உலகத்திலே அவனுக்கு வெற்றி கிடைக்க போறதில்ல, மறுமையும் வெற்றி கிடைக்க போறதில்லை. அது செல்லக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் அந்த தலைவர்களுடைய நிலையை பார்த்தோம்னா வாயை துறந்தா பொய்யாதான் சொல்றாங்க. வாயை துறந்தா பொய்யா சொல்லக்கூடியவர்களை எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்னாலே சொல்லக்கூடியதை பார்க்க முடியாது. அவன் போற போக நம்மளையும் சேர்த்து பேசிட்டு போறான், ஆனாலும் அவன் பின்னாடி போறான். நீ அங்க இருக்காடா, இங்க வந்துரு, வேற கொள்கைக்கு வந்துரு, மரச்செக்கு எண்ணெய் மாதிரி மரச்செக்கு எண்ணெய்க்கு எல்லாரும் திரும்புற மாதிரி நீ திரும்ப தாய் மதத்துக்கு வந்துரு, இங்க வந்துரு, சைவத்துக்கு வந்துரு, வைணவத்துக்கு வந்துரு, மாரியத்துக்கு வந்துரு சொல்லி கூப்பிடுறான். அதை கூட எதிர்த்து கேள்வி கேட்கறதுல படிச்சிருக்கிறாங்க, படிச்சவர்கள்லாம் இருக்கிறாங்க. படிச்சவர்கள் வக்கீலா இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த இயக்கங்கள், அந்த கொள்கைகள், அந்த அரசியல்வாதிகள் பின்னாடி போறதை பார்க்க முடியுது. அவன் வாய்ப்பிருந்தா போய் சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் பிற மொழியை பேசக்கூடியவர்கள் பிசாசு என்றார்கள், அரேபியர்கள் பிற மொழியை பேசக்கூடியவர்கள் பிசாசு என்றார்கள். ஆனால் தமிழ் அப்படி கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் முறை யாவரும் கேள்வி சொல்லி அடிச்சு விடுறான். எங்க சொல்லிருக்கு? எந்த அரேபியர் அப்படி சொல்லிருக்கிறான்? இஸ்லாத்தினுடைய இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ர் என்ன சொன்னாங்க? எந்த ஒரு அரபி மொழி பேசக்கூடியவனும் எந்த ஒரு அரபி மொழி பேசாதவனை விட உயர்ந்தவன் கிடையாதுன்னு சொன்னாங்க. மொழியை வச்சு யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. ஒருத்தர் அரபி பேசுறாங்கிறதுக்காக அவன் தமிழ் மொழியை பேசுறவனோட உயர்ந்தவன் கிடையாது. ஒருத்தர் தமிழ் மொழி பேசுறாங்கிறதுக்காக அரபி மொழி பேசக்கூடியவனை விட இவன் மட்டமானவன் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது, ஒன்னும் படிக்கிறதும் கிடையாது, விஷயங்களை தெரிந்து கொள்வதும் கிடையாது. மேடை கிடைச்சுன்னு சொன்னா இஷ்டத்துக்கு பேசக்கூடியவர்களை எல்லாம் இன்றைக்கு தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவனை நோக்கி நடக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடியுது. இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட கண்ணியத்தை சொல்லி தந்திருக்கக்கூடிய மார்க்கம், எப்படிப்பட்ட மரியாதை மதிப்புகளை உங்க மனிதனுக்கு தரக்கூடிய மார்க்கம். அடிமை என்று ஒதுக்கி வைத்தவர்களை கூட இந்த மார்க்கம் இது அடிமைன்றது பிறப்பால கிடையாது, அவனுடைய இறையச்சத்தால தான் இருக்கு. இன்னும் அக்கிரமுக்கும் இந்த அல்லாஹி அதுக்காக்கும் தக்குவாதான் சிறந்தது. அல்லாஹ்விடத்தில் எது சிறந்தது என்று சொன்னால் இறையச்சம் தான் சிறந்தது. நீ இந்த இவனுக்கு பிறந்திருக்கிற, நீ அவனுக்கு பிறந்திருக்க என்று பிறப்பின் அடிப்படை உயர்வு தாழ்வு கிடையாது. எதை வைத்து உயர்வு தாழ்வு என்று சொன்னால்
இறையச்சம் தான் ஒருத்தருடைய உயர்வு தாழ்வை தீர்மானிக்கும். அதனால தானே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க. தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த பாங்கு சொல்லக்கூடிய அதான் சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை அடிமை என்று மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்த அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களே. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை தரக்கூடிய இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்துல இருந்து கொண்டு நம்ம ஏதோ ஒரு யாருக்கு முன்னாடியோ போக நிலைமை பார்க்கிறோம். என்னென்னலாமோ அந்த தலைவர்களுக்காக, அந்த அரசியல்வாதிகளுக்காக, அந்த நடிகர்களுக்காக பேசக்கூடிய தொண்டர்களை, அதுல முஸ்லிம் தொண்டர்களை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்குது. இதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்தை கொண்டு வரதுக்காக ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டாங்க. இதுக்காக கல்லறி வாங்கினாங்க. இதுக்காக ரசூலுல்லாஹ் அந்த அவமானத்தை எல்லாம் தாங்கினாங்க. எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்ச பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யாரெல்லாம் இவங்க அறியாதவங்க, ஏதோ செய்யறாங்க, அவங்க மன்னிச்சிருன்னு சொல்லி இந்த கொள்கை மக்கள்கிட்ட போய் சேருங்கிறதுக்காக அவ்வளவு தியாகங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு புறக்கணிக்கக்கூடிய நிலைமைக்கு பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மகத்துவம் எவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்துக்கு சொல்லுது. அறிவியலை சொல்லுது. உனக்கு மன நிம்மதி வேணுமா, அதுக்கு என்ன வேணும், அதை இஸ்லாம் சொல்லுது. நீ எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய நினைவுல உனக்கு மன நிம்மதி கிடைக்குது. இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்கள் இறை நினைவினால் மட்டுமே அமைதியடை இருந்து அல்லாஹ் சொல்றான். எங்கெங்கேயோ போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். காடு மலை நாடோ துறவான்னு சொல்லிட்டு அலையக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ பள்ளிவாசலுக்கு வா, இறைவனை நினைச்சு பாரு, இறைவனை திக்ரு பண்ணு, இறைவனை தொழுகைச்சு, உன்னுடைய உள்ளம் நிம்மதி அடையும். அதை சரியான முறையில் செய்யணும். இங்க இருந்துகிட்டே வேற வேற ஞாபகத்தில் இருந்தோம்னா நிம்மதி அடையாது. இறைவனை மட்டுமே நினைத்து நம்ம திக்ரு செய்தோம்னு சொன்னா, இறைவனை மட்டுமே நினைத்து நம்முடைய தொழுகை நிறைவேற்றணும்னு சொன்னா நம்ம உள்ள மன நிம்மதி அடையும். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் ஒரு மனிதனை தலை நிமிர செய்யக்கூடிய மார்க்கம், உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மார்க்கம், அவனை தரம் தாழ்ந்து அவனுடைய மூளையை அடகு வைத்து இந்த உலகத்திலே வாழ்க்கை நடைபோட சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டுதான் கடந்த காலத்துல இஸ்லாமிய சமுதாயம் இந்த பக்கம் வந்தது. இன்னைக்கு தாவா பணிகள் குறைஞ்சி, அழைப்பு பணிகள் குறைஞ்சி, மக்கள்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு போற நிலையை பார்க்க முடியுது. இப்ப நாம செய்ய வேண்டிய நம்ம இன்னைக்கு இளைய சமுதாயத்தின் நிலையை பார்த்தோம்னா ஏதோ ஏன்னா தாவா அழைப்பு பணி குறைஞ்சு போச்சு. மக்கள்கிட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை நம்ம சரியான முறையில் புரிய வைக்காதனால மேல நாடுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா டாக்டர்கள் வர்றான், இன்ஜினியர்கள் வர்றான், அறிவுஜீவிகள் வர்றான், படித்தவர்கள் வர்றான், பெரிய பெரிய அந்தஸ்துல உள்ளவர்கள் அந்த மார்க்கத்தை நோக்கி ஓடோடி வர்றான். ஆனா இன்னைக்கு நம்ம பகுதிகளில் நம்ம நாட்டுல நம்ம நிலையை பார்த்தோம்னா இங்க இருந்து வேற எங்கேயாவது போகிறோமா அந்த நிலையை நம்ம பார்க்க முடியாது. அப்ப நாம் இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய புனித வேதமான திருமுறை குர்ஆனை எடுத்து நம்ம அதிகம் வாசிக்கக்கூடியவளா இருக்கணும். அதை வாசிக்காதனால, அதை படிக்காதனால, அதை விட்டு வேற வேற பாடங்களை, வேற வேற புத்தகங்களை, வேற வேற விஷயங்களை படிக்கிறதுனால இது ஒண்ணு கண்ணுக்கு தெரியாம இதுல உள்ள விஷயங்கள் தலையில ஏறாம அதை நோக்கி செல்லக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. நம்முடைய சமுதாயம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து அதன்பால் மீள்வதற்கான முயற்சியை, அதற்கான தாவா பணிகளை, அதற்கான அழைப்பு பணிகளை செய்ய வேண்டியது இந்த மார்க்கத்தை சரியான முறையில கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையா இருக்கிறது. நாம சரியா வாழ்ந்துட்டோம், நாம இந்த உலகத்துல நம்முடைய கடமைகளை சரியா செய்துட்டோம், அது போதும். நாளைக்கு அல்லாட்ட நம்ம பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் நாளைக்கு நம்மகிட்ட கேட்பான், உன்னை சுற்றி உள்ள மக்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க, உன்னுடைய பழகக்கூடிய மக்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க, இவருடைய நிலையை உன் கண்ணுக்கு தெரியலையா, இவர்களை பற்றி நீ ஏதாவது அறிந்திருக்கிறாயா, அவர்களுக்கு ஏதாவது நீ வழிகாட்டி இருக்கிறாயா, அவர்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லி இருக்கிறாயா என்று அல்லாஹ் நாளைக்கு நம்மிடம் கேட்கும் பொழுது நம்முடைய தொழுகையை மட்டும் கொண்டுட்டு அல்லாட்ட நான் தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்தத்துக்கு போயிட முடியாது. அல்லாஹ் இதுக்கும் சேர்த்து பதில கேட்பான். இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது. தாவா பணிகள், அழைப்பு பணிகளில் நாம் அதிகம் முயற்சி செய்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை இளைய சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கணும். சினிமா பின்னாடியும், அரசியலுக்கு பின்னாடியும், சீரியலுக்கு பின்னாடியும்
அதே மாதிரி இன்றைக்கு பார்த்துட்டா சமூக ஊடகங்கள்ல யூடியூபருக்கு பின்னாடியும் அவன் என்ன மாதிரி முடிவெட்டு இருக்கான், அவன் என்ன மாதிரி செயல்பாடுல ஈடுபடுறான், அதை மாதிரியே நம்ம செய்யணும்னு சொல்லி அதற்கு பின்னால் செல்லக்கூடிய மக்களால் இந்த இளைய சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த சமுதாய மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில, அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய மகத்துவத்தை நம்ம எடுத்து வைக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இளைஞர்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் தன்னுடைய உயிரையே பணையம் வைத்து இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்திருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்த பிறகு கூட உயிரை துச்சமாக மதித்து இந்த கொள்கைக்காக அவங்க தியாகம் பண்ணிருக்கிறாங்க. அந்த தியாகங்களை எல்லாம் நம்முடைய சமுதாய மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தை அதை ஈர்த்து இந்த மார்க்கத்தில் பிடிப்புள்ள மக்களாக அவர்கள் மாற வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.